எல்லாம் வல்ல அருள்தரும் அலங்காரவல்லி சௌந்தரநாயகி உடனாகிய கல்யாண பசுபதீஸ்வர சுவாமியுடைய தனிப்பெரும் கருணையினாலே ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம அம்மா ரங்கம்மா அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதற்கு அங்கீகாரங்கிறவங்க ரொம்ப அற்புதமான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சென்னையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பலர் வந்திருக்கிறீங்க, பல ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் கரூர் வாருங்கள் வளர்வோம் ஜோதிட ட்ரஸ்டின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி. இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு விசேஷமான இது என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு தர்ஷன நாம பரியான் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம திருக்கையா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, யோகம் கவனம் இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அது போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு, இன்னைக்கு அவயோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அதுக்கு தகுந்த மாதிரி சுழல் இருக்கு. எப்படிங்க இன்னைக்கு அவயோகி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப நட்சத்திரத்தை மட்டுமே நம்ம முன்னெடுத்துறோம், யோகத்தையும் நம்ம முன்னெடுக்கணும். நம்ம ஒரு காரியம் எடுக்கிறோம், நம்மளே ஒரு காரியம் எடுக்கிறோம்னா அதை எப்படி எடுத்துக்கணும். ஆனா அதுக்கே ஒரு விதி விலக்கா இந்த இடம் ஒரு இடம் அமையுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடம் ரோகிணி நட்சத்திரமா இருக்கக்கூடிய இடம். அம்மா சந்திரனை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருக்கிறது சந்திரன் தான் இருக்காரு. எப்படிங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடம் ரோகிணி நட்சத்திரமா இயங்கும். என்ன அப்படின்னா திருத்தேர் அப்படிங்கறத எடுத்துட்டீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் இதுதானே. திருத்தேர் எடுத்துக்க நட்சத்திரம். அப்ப இது கரூர் கல்யாண பசுபதீஸ்வர சுவாமி பஞ்சபூதமா இருக்கக்கூடிய அமைப்புகளை பஞ்சமூர்த்திகள் இந்த வழியா மேலே ஏறி பங்குனி உத்திர சுவாமி திருத்தேர் போறார். இந்த கரூர்ல மற்ற ஊர்ல பாத்தீங்கன்னா பிரம்ம உற்சவத்தை ஒவ்வொருத்தங்க மனிதர்களால் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. கரூர்ல மற்ற எல்லா ஊர்லயுமே ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு சிறப்பு இருக்கு. அப்ப இந்த கரூர்ல பாத்தீங்கன்னா கரூருடைய சான்றுபடி எதுவுமே நான் ஒரு எங்க ஊர் நம்ம சாமி நம்ம அவ்வளவு மிகையான கடவுள் அவர், கருணாமூர்த்தி அவர். புரியுதுங்களா? கரூர் அப்படின்னாலே பெண்களுக்கு மிக முக்கியமான இடம் எதுங்க? கற்பு. அப்பேற்பட்ட அற்புதமான இடம் நம்ம கரூர். சரிங்களா? அந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கக்கூடிய அந்த பிரம்ம உற்சவத்தை அவர் எந்த மாசத்துல ஏற்பாடு பண்ணாருங்கிறது தெரியல. எப்படி இந்த பங்குனி உத்திரம் நடந்துட்டு இருக்காங்கிறது தெரியல. ஆனா இந்த பிரம்ம உற்சவம் கரூர் கல்யாண பசீஸ்வர சுவாமிக்கு ஏற்பாடு செய்து 10 நாள் உற்சவம் செய்தவர் பிரம்மன். எப்படிங்க 10 நாளும் அவருக்கு படைப்பு தொழில் அவருக்கு கிடைச்ச உடனேயே பசீஸ்வர சுவாமிக்கு நன்றி சொல்லும் விதமாக கரூர் பசீஸ்வரருக்கு 10 நாள் பிரம்ம உற்சவம் செய்து அது திருத்தேர் வடம் பிடிச்சு இழுத்திருக்காராம். நம்ம கரூர் பசீஸ்வர சுவாமியுடைய தேரை வடம் பிடிச்சு பிரம்மா இழுத்திருக்காரு. என்னுடைய என்ன, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கோயிலில் பிரம்மா தேர் வடம் பிடிச்சு இருப்பார். நம்ம கரூர் பசீஸ்வருடைய தேரை வடம் பிடிச்சு இருக்கும் போது பிரம்மனும் அங்கே இருப்பார். அப்ப நமக்கு வாழ்க்கையில நம்மளுடைய எழுத்துக்கள் எப்படி, நம்ம திருப்பத்தூர் போறோம் இல்லையா, அந்த எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைகள் தலையெழுத்துக்கள் மாறி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பார்த்தோம்னா திருப்பத்தூர் போற மாதிரி கரூர் கல்யாண பசுவாமி திருக்கோயில் திருத்தேர் நடக்கக்கூடிய நாளில் திருத்தேர் வடம் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு இழுவியான விஷயங்கள் பூரா நிவர்த்தியாகி நம்ம வாழ்க்கையில இறைவன் எப்படி தேர்ல ஜம்முன்னு வர்றப்போ நம்ம வாழ்க்கையும் ஜம்முன்னு வரும். அதுல ஜம்முன்னு வரும். அப்பேற்பட்ட அற்புதமான இடம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருக்கல்யாணம் அப்படின்னா பத்மாவதி திருக்கல்யாணம், இவரு திருக்கல்யாணம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நம்ம மீனாட்சி திருக்கல்யாணம், சிவன் பார்வதி கல்யாணம், அப்புறம் விஷ்ணு கல்யாணம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விசேஷமாக பார்த்தீங்கன்னா பிரம்மனுக்கும் சரஸ்வதி கல்யாணத்துக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. நம்ம கரும்பு நடந்துச்சு. எப்படிங்க எல்லாமே சான்று, எதுவுமே ஒரு இதுவாக நம்ம சொல்லலை. நம்ம புக்கு அன்னைக்கு நம்ம கரூர் நவக்கிரகத்திற்காக புக்கில் நான் போட்டிருப்பேன். கரூரை போட்டேன். நீங்கள் ஃபங்க்ஷன் வந்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் அந்த புக்கு வராதவங்களுக்கு புக்கு இருக்காங்க, அந்த கீழே இருக்கு. வராதவங்க அந்த புக்கு எடுத்து கொடுங்க, யார் வரையும் அவங்க எடுத்து கொடுங்க, வாங்காதவங்க வாங்கி. சரிங்களா? அப்போ கரூர் அவ்வளோ வித்தியாசமான ஒரு ஸ்தலம். பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் திருமணமான இடம். அம்மா சரஸ்வதி மாதிரியே உட்காந்துருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி அற்புதமான இடம். அந்த மாதிரி இன்னைக்கு இன்னும் நல்ல நண்பர்கள்லாம் வந்திருக்கா, நிறையா பேச வேண்டியதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நான் ஒரு ஸ்டாப் பேசலாம்னு ஐடியா பண்ணேன்.
இறைவன் சொல்றதுல இன்னைக்கு ரோகிணி இன்னைக்கு நட்சத்திரம் அப்படிங்கிற போல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடமும் ரோகி எங்குது. அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு கார் ஒன்று புதுசாக இடத்துல இன்னைக்கு வர்றாங்க விடுக்கிற போய் அதுக்காக அவங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அது சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் நேரத்தில். இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன எடுத்தா அப்படின்னா எல்லாருமே திரிசூனியம் எல்லாத்துக்கும் தெரியும். அது டாபிக் நிறைய நாள் இருக்கணும். இன்னொரு நேரம் சந்தர்ப்பம் ரொம்ப கட்டாயம் அம்மா வேறு நிகழ்ச்சி விட்டாச்சே ஆகணும். உங்களுக்கு மட்டும் தான் டாபிக் கொடுக்குறாங்க. திரிசூனியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். திரிசூனியத்துக்கு திரிசூனியம் ஒன்று இருக்கு. எப்படிங்க? திரிசூனியம் ஒன்று இருக்கு. அப்ப அந்த திரிசூனியமான நேரத்துல ஒரு வேலையை செய்கின்ற பொழுது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஓடும். உடனே ஒரு மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. திரிசூனியத்துக்கு திரிசூனியம். அப்ப அந்த டிராபிக் வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம மகளிர் விழாவில் மட்டும்தான் இது பேசலாம். அது எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு எனக்கு அப்ப வாய்ப்பு கொடுக்கும்போது வரேன்னு சொல்லி நன்றி. என்னை அழைத்ததுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.